ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 9வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டாங்க. அதனால் எனக்கு மார்னிங் எதுவும் குடிக்கிறதுக்கு வேண்டாமா, நான் டைரெக்டாக வந்து டிஃபனே சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஹரிணிக்கு காரசாரமான மசாலா கொழுக்கட்டை காலையில் டிஃபனாக செஞ்சு தரலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, தேங்காய் திருவல், மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். நார்மலாக வந்து உப்புருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா, அதே இது தான். ஆனால் உப்புருண்டையாக நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா, இது என்ன டிஃபனா, இது ஸ்நாக்ஸ் தானே, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க பசங்க. இது மாதிரி நம்ம மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆவியில் வேக வச்ச பொருள் தான், இல்லை ஆயிலும் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பச்சரிசி மாவு இருக்கும், இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அரிசி மாவு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ தான் அந்த அரிசி மாவு நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மசாலாவுக்கு நான் சேர்த்துருக்க பொருட்கள்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன். மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, இதை தான் நம்ம வந்து வறுத்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ ஆயில் விட்ட மாதிரி, ஓகேங்களா. ஏன்னா ட்ரையாக இது பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து நமக்கு தீஞ்சிடும். அதனால் 1 ஸ்பூன் ஆயில் விட்ட மாதிரி வறுத்து இப்போ தான் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற வச்ச அந்த மாவை இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். பசங்க சாப்பிட்றணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சால் தான் உண்டு. இப்போ நம்ம எப்படி நம்ம கொழுக்கட்டையை ஆவி கட்டி எடுத்துப்போமோ அதே மாதிரி இந்த சிலிண்டர் ஷேப் உள்ள அந்த மாவையும் நம்ம வந்து ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சம் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டையை எடுத்து இப்போது இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை நார்மலாக, அதாவது உப்புருண்டை செய்கிறோம் இல்லையா, அது நார்மலாக சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரியிலலாம் சின்ன சின்ன பால்ஸில் வந்து பன்னெல்லாம் போட்டு மசாலா போட்டு இது பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. நம்ம இது ரைஸில் செஞ்சாலும் நம்ம ஆவியில் வேக வச்சு செய்கிறதுனால இது பசங்களுக்கு ஹெல்த்தி தான். இதனால் அவ்வளோவா வந்து அவங்களுக்கு ஃபேட் சேராது. கண்டிப்பாக இது மாதிரி வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி ஹரிணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கார கொழுக்கட்டை வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் இருந்தால் அவங்களுக்கு போதுமானது. ஏன்னா அரிசின்றதுனால காலையில் நல்லா ஃபில் ஆகிடும். அதாவது ஒரு 3 இட்லி கொடுக்குற அளவு தான். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அதனால் ஹரிணி இதை எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் போட்டு நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி இருக்க மாதிரி, அதான் அன்ன குத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜல்லிக்கரண்டி, அதில் வந்து 2 கரண்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் நிறைய காய்கறிகள் போட்டிருக்கேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர். ரைஸ் வந்து கம்மியாகவும் காய்கள் நிறையவும் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு 2 கரண்டி இருக்க மாதிரி அவங்களுக்கு லஞ்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் பச்சடி கூட இன்றைக்கி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றனால வெறும் வெஜிடபிள் ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதுதான் இவங்களுக்கு மத்தியானம் லஞ்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ மில்க் குடிச்சிருக்காங்க.
நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து தோசை தான். நிறைய பேர் நினைக்கலாம் நைட்டு டெய்லி தோசை சாப்பிட்றதா அப்படின்ட்டு. தோசை அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லியை விட அது கொஞ்சம் நமக்கு கம்மி தான். இப்போது இட்லி ஊற்றுறதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம கற்றாழை ஊற்றுவோம். ஆனால் தோசை அப்படின்னா ஹரிணியை பொறுத்த வரைக்கும் அரை கரண்டி விட கம்மியாக தான் மாவு எடுத்துகிட்டு அதில் தான் தோசை ஊற்றுவாள். அதனால் அது வந்து அவளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது உள்ளே வந்து ஃபேட் செய்கிறதுக்கு. அதனால் 2 தோசைக்கு வந்து பருப்பொடி வச்சுட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட்டாங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய ஆகாரம் கொடுக்குறாங்க, இதில் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவங்களோட மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து நான் என்ன பொருட்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆயில் ஐட்டம் அவ்வளோவா நான் கொடுக்குறது கிடையாது. ஜங்க் ஃபுட்டு சுத்தமாக கிடையாது. வெளியே இருந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. இந்த வயசில் பசங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தான் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்புல அதிகமாக வெயிட் ஏறிடுது. இது கூட நானும் டயட் இருக்கிறதுனால என்னை பார்த்து என்ன மாதிரி டயட் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தோன்றதுனால ஒரு சில விஷயங்களை அவங்களே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சரி, அம்மா மாதிரி ரொம்ப வெயிட் போட்டு ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறதை விட நம்ம இப்போவே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் நான் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக 1 மந்த் வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி என்னோடய வெயிட் லாஸ் அப்போவே நான் சொல்லியிருப்பேன், வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்போ சொல்லியிருப்பேன். நமக்கு என்னென்னலாம் சாப்பிடணும் தோணுதோ அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே அதெல்லாம் சாப்பிட்டுடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் விருப்பப்பட்டு கூட நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த 1 மந்த் குழந்தைக்கு நம்ம ஹெல்த்தி, அதாவது ஹெல்த்தினா இது கூட நம்ம வந்து எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் சேர்க்காமல் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை ஹெல்த்தியாக அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரியே நமக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே வந்து அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தோன்னா அது பெரிய விஷயமா இருக்காது. அவங்களுக்கு டயட் வந்து ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களில் யாருக்காவது நான் அருணிக்கு கொடுக்கக்கூடிய டயட்டில் இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.